இன்னைக்கு கிளாஸில் புறப்பொருள் இலக்கணத்தை பற்றி சொல்கிறேன், கவனிங்க. போன கிளாஸில் அகப்பொருள் இலக்கணம் பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன். இந்த புறப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பொருள் இலக்கணத்தில் அகப்பொருள் புறப்பொருள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் புறப்பொருள் தான். இந்த புறப்பொருள் பற்றி புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, 11 திணைகள் இருக்குது, 65 துறைகள் இருக்குதுன்னு சொல்லுது. கேட்பாங்க, புறநானூறு கூறும் புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்பாங்க. எத்தனை? 11 திணைகள், 65 துறைகள். அதே போல் புறப்பொருள் வெண்பாமாலை கூறும் புறத்திணைகள் எத்தனைன்னு கேட்பாங்க. 12. சரிங்களா? இந்த புறப்பொருள் வெண்பாமாலை இருக்கு இல்லையா, இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. எழுதிங்க, ஐயனார் இதனார். அவர் பேர் ஐயனார் இதனார். புறப்பொருள் வெண்பாமாலையின் ஆசிரியர் யார்? ஐயனார் இதனார். இந்த புறநானூற்றின் ஆசிரியர் யார்? அதாவது பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறு ஆசிரியர்களால் எழுதப்பட்டது தான் இந்த புறநானூறு. ஓகேவா? ஓகே, இந்த 12 புறத்திணைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, ஒழிஞை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. ஓகேவா? இப்போ ஒன்று பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன், கவனிச்சுட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வெச்சி. வெச்சி அப்படின்னா என்னென்னா ஆணிரை கவர்தல் அப்படின்னு அர்த்தம். இது என்ன ஆணிரைனா? ஆனா பசு, நிறைனா கூட்டம். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த முக்கிய செல்வமாக எது கருதப்படும்னா ஆடு மாடுகள் தான். சரியா? இந்த மாடுகளை போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திருட போகிறாங்களாம், கவர்றாங்க. ஒரு எதிரியோட மாட்டை போயிட்டு திருடுறாங்க. அதுதான் வந்து என்னது, வெச்சி திணைன்னு பேர். அப்படி திருட போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெச்சி பூவை தலையில் சூடிக்கிட்டு போகிறாங்களாம். இந்த வெச்சி பூங்கிறது என்ன கலரில் இருக்குன்னா சிவப்பு கலரில் இருக்கும். இட்லி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த வெச்சிப்பூ. புரியுதா? ஓகே, அவன் கவர்ந்துட்டு போயிடுறான். அடுத்து கரந்தை அப்படின்னா என்னென்னா, அந்த கவர்ந்துட்டு போயிடுறான் இல்லையா அந்த ஆணிரை, அதை போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மீட்ட போகிறாங்க. சரியா? மீட்டுறதுக்கு போகிறாங்க இல்லையா, அப்படி மீட்ட போகும்போது இந்த கரந்தை பூவை சூடிக்கிட்டு போகிறாங்களாம். அதுதான் அது ஆணிரை மீட்டல், கரந்தை திரைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கொட்டை கரந்தை அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த பூ பேர் கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன கலரில் இருக்குன்னா இளஞ்சிவப்பு நீல கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இளஞ்சிவப்பு கலந்த நீல கலர். நோட் பண்ணிங்க. கலர்லாம் வச்சு கூட கொஸ்டினில் கேட்குறாங்க, அதனால தான் இந்த கலரின்னு சொல்கிறேன். அடுத்தது வஞ்சிப்பூ. வஞ்சிப்பூங்கிறது என்னென்னா மண்ணாசை காரணமாக போர் புரிவது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு காலகட்டத்தில் பசு கூட்டங்கள் அது வந்து செல்வமாக கருதப்பட்டதுக்கு அப்புறம் இந்த மண் வந்து பெருசாக கருதப்படுது இல்லையா, அப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மண்ணை கவர்றதுக்காக, ஒரு நாட்டை கவர்றதுக்காக போகும்போது வஞ்சிப்பூவை சூடிட்டு போகிறாங்க. இது வந்து ஒரு பஞ்சு கலர், அதாவது வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி ஒரு பூ இருக்குமா, அதான் வந்து வஞ்சிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது காஞ்சிப்பூ. அதாவது காஞ்சி திணைன்னா என்னென்னா, இப்படி மண்ணாசை காரணமாக போர் புரிந்து வந்த மாற்றரசனோடு போர் புரிவது தான் இது காஞ்சி திணை. அப்படி போர் புரியும் போது காஞ்சி பூவை சூடிக்கிட்டு போர் புரிவாங்க. புரியுதா? அப்புறம் நொச்சி திணைன்னா என்னென்னா எயில் காத்த. எயில்னா என்னது? கோட்டைகள். இப்போ இந்த மண்ணை வந்து காக்க வராங்க இல்லையா, அப்படி மண்ணை காக்க வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கோட்டைகளை சுற்றி கட்டுறாங்க. காம்பவுண்ட் சுவர் கட்டுறோம் இல்லையா, அப்போ அந்த கோட்டைகளை சுற்றி கட்டும்போது அதை சுற்றி காக்குறாங்க இல்லையா, அதுதான் என்னது? நொச்சிப்பூ. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒழிஞைன்னா என்னென்னா அந்த கோட்டையை சுற்றி எயில், அதாவது எயில் கோட்டை வச்சாச்சு இல்லையா, சாரி, ஒழிஞ்சை என்னென்னா அதாவது எயில் காத்தல் நொச்சின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கோட்டையை காக்க வந்தவங்கள எதிர் நின்று போர் புரியுறாங்க. அதாவது சுற்றி வளைச்சி, அந்த கோட்டையை சுற்றி வளைச்சி ஒழிஞ்சை பூவை சூடிக்கிட்டு போர் புரியுறாங்க. அதுதான் ஒழிஞ்சை திணைன்னு சொல்கிறாங்க. இந்த ஒழிஞ்சை திணைனா ஒன்றும் இல்லை, இந்த ஒழிஞ்சை பூங்குன்னு முடக்கத்தான் சொல்லுவாங்க இல்லையா, முடக்கத்தான், அதுதான் வந்து ஒழிஞ்சை பூன்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிங்க. அடுத்தது தும்பைன்னா அந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வீட்டில் வைப்பாங்க, சின்ன சின்னதாக வெள்ளை கலரில் இருக்கும் ஒரு பூ, அதுதான் வந்து தும்பை திணைன்னு சொல்லுவாங்க, தும்பை பூன்னு. அதாவது 2 பேரும் வெற்றி ஒன்றை இலக்காக கருதி போர்க்களத்தில் போர் புரிவது தான் தும்பை திணை அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வீரர்களும் வெற்றி ஒன்றையே இலக்காக கருதி போர் புரிவது தான் தும்பை திணை. புரியுதா? தும்பை பூவை சூடிக்கிட்டு போர் புரிவாங்களாம். அடுத்தது வாகைனாலே வெற்றி தானே, அப்போது வெற்றி பெற்ற இந்த போரில் வெற்றி பெற்ற மன்னன் சூடுவது தான் என்னது? வாகை திணை. புரியுதா? இந்த வாகை பூ பார்த்துருக்கீங்களா, ஒரு சிகப்பு கலர் மாரி இருக்கும். சமீபத்தில் தாவேக்கா விஜய் கட்சி இருக்கு இல்லையா, அதில் ஒரு பூ வச்சுருப்பாங்க, அதுதான் வந்து வாகைப்பூ. நோட் பண்ணிங்க. அடுத்து 9வது ஒன்று பாடான் திணை. பாடான்னா என்ன அர்த்தம்னா எப்படி பிரிக்கலாம், பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, இதான் வந்து என்னது? பாடான் திணை. பாடப்படும் ஆண்மகனின் ஒழுக்கலாறுகளை பற்றி கூறுவது தான் பாடான் திணை. அதாவது அவரோட கல்வி, செல்வம், வீரம் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது தான் பாடான் திணை.
அடுத்தது பொதுவியல் திணை அப்படின்னா என்னன்னா, இதுவரை அதாவது வெச்சி முதல் பாடான் வரை கூறப்பட்ட செய்திகளையும் கூறப்படாத செய்திகளையும் கூறுவது தான் பொதுவியல் திணை அப்படின்னு சொல்கிறாங்க. 11 என்னது கைக்கிளை. கைக்கிளைன்னா என்னது, ஒரு தலைக்காமம். ஒரு தலைக்காமம்னா சிங்கிளாக ஒருத்தங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, சிங்கிள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கைக்கிளைன்னு சொல்கிறாங்க. 12 பெருந்திணை. அது என்னன்னா பொருந்தா காமம். பெருந்திணை என்னது பொருந்தா காமம். புரியுதா? இந்த 12ஐயும் நீங்கள் படித்து வச்சிங்க. இந்த புறநானூரில் வந்து 11 திணை தான் சொல்லுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 11 தான் இது வரைக்கும் உண்டு. இந்த 12 வந்து புறநானூரில் வராது. புறப்பொருள் வெண்பாமாலையில் தான் இந்த 12 வரும். புரியுதா? வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒழினை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை. இதை கேட்டிருக்காங்க. பாடான் திணை பிரித்து எழுதுக. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, இதுதான் வந்து என்னது பாடான் திணை. அப்புறம் புறப்பொருள் வெண்பாமாலையின் ஆசிரியர் யார்? ஐயனார் ஈதனார். ஓகேவா? புரியுதுங்களா? இந்த கலர்லாம் படித்து வச்சிங்க. இதில் கேட்பாங்க, அதாவது பூக்களோட கலரு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டு வந்திருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.